கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. இதோ வந்துட்டேன். அடியாத்தி, என் மகளை நான் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டேனா? அப்பெல்லாம் அப்பா விடுவனாடியே தங்கும். இல்லடி பட்டுக்குட்டி, வெளிய செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிறீ அப்பா, அதனாலதான் நீ வரல. யாராய் போச்சு என் தங்கம்? நீங்க வார வரைக்கும் செடி தண்ணி இல்லாம இருக்குமா? அதே அப்பாவே ஊத்துதே. சரி, இப்ப என்ன மறுபடியும் இன்னொரு வாட்டி ஊத்துவோம். என் மகளுக்கு இல்லாத உரிமையா? சரி, பள்ளிக்கூடம் இன்னைக்கு சேர்க்க போறோம். தங்க குட்டி ரெடி ஆயிட்டியலா? என்ன பெத்தாரு? அப்பாவும் ரெடி ஆயிட்டே, கிளம்பிடுவோம். போய் தங்க குட்டி இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துருவோம். அப்புறம் என் புள்ள நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிருமா? இது என் தங்கம். சரி, படிச்சு என்ன போறியா? பாப்பாக்கு என்ன ஆகணும்னா பெரிய டாக்டர் ஆகணும். இந்த ஊசிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊசி போட்டு எல்லாத்தையும் தூங்க வைக்கிற மாதிரி டாக்டர் ஆகணும்பா. ஓ, ஊசி போட்டு எல்லாத்தையும் தூங்க வைக்கிற டாக்டர் ஆகணுமா? சரி தங்கம், அப்பா ஆக்கி புரியம்ட்டு வயிறு கட்டிய. சரி, நேரம் ஆயிட்டே இருக்கு, பேசிக்கிருந்தா அப்புறம் பொழப்பு போயிரும். போமா? என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஓன் சவுண்ட் வெளிய கேட்டுக்கிருக்கு. என்ன? சும்மா தான் பேசிக்கிருந்தோம். நான் தான் நேற்று ராத்திரியே சொன்னோம்ல, அணுக்குட்டிய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோம்ட்டு. இவளெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஊரை வித்துட்டு வெள்ளத்தை வாங்கி தின்ட்டு வந்துருவா. அதுக்காக பிள்ளைய பள்ளிக்கூடம் சேர்க்கிற வயசுக்கு வந்ததுக்கு பிறகும் சேர்க்காம வீட்டிலே வச்சுக்கிருப்பாளோ? சரிதே, அதுக்கு ஒரு பிளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்கன்னா பரவாயில்ல. இவளை போய் இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்கன்னா வேணாம், தேவையில்லாத வம்பளத்துட்டு வந்துருவா. அப்படியே உங்களை மாதிரில. ஓ, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பையனுக்கிட்ட வம்பளத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டாவளோ? அதுக்கு மேல மீனாங்கிற ஒரு பிள்ளைக்கு 5வது படிக்கும் போதே லவ் லெட்டர் கொடுத்த வராமல நீங்க. ஏய், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க சொன்னா நீ நம்பிடுவியா? அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல அப்படி இருந்திருப்பிய, இந்த காலத்துல அப்படிலாம் இல்லைல்ல, அதுக்குன்னு சொன்னாங்க. சரி, வரசா கூட்டு போயிட்டு கூட்டு வாங்க. எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறியா? பிளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டா சரியா வராது. அதனால ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜின்னு அப்படி போலாம்ட்டு இருக்கேன். என்னமோ சரிதேன். சரி, பார்த்து கூட்டு போங்க. அவளுக்கு சீட்டு அடிக்கிறது பெரிய விஷயம்டே. என் பிள்ளைக்கு யாராவது சீட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ? ஆமா ஆமா, சொல்லிட்டுதான் மறு வேலை பாப்பாங்க. சரி, பெருசா வாங்க. குட்டி போமா? எனக்கு தெரியாதா? என் சொல்ல குட்டி தானே குட்காலு. எனக்கு தெரியாது எப்படி பட்டு என்ன பெத்தாரு. சரி போமா. சாப்பாடு செஞ்சாச்சு, சாப்பிட்டு போங்க. இல்ல இல்ல, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். பாப்பாக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க. 2 வாய் சாப்பிட்டு போனா குறைஞ்சிருவீங்களோ? உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பழந்தையும் செஞ்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு போகலாம். அன்னைக்கு கேட்டதுக்கு 7 வரைக்கும் 7 செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிருந்தா, இப்ப என்னமா? எனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு செய்வேன். ம், ஓ, அப்ப இன்னைக்கு தோணிருச்சோ? இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுருக்க கூடாது. எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க, உங்க தம்பி எல்லாரும். நீங்களும் வந்து சாப்பிட்டு பாப்பா கூட்டு போங்க. இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் வீரா பார்க்காது என்ன? நானும் எப்படி துணிந்தே மன்னிப்பு கேட்கறது? கொஞ்சம் மனுஷனை மதிங்க. நீங்க காதல் பண்ணலன்னா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் புருஷனா நடத்துங்க.
தங்கம் கொஞ்ச நாளாவே கள்ளச்சிரிப்புதேன். அப்பா தெரியாத மாதிரி நடிச்சுக்கிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. கூடி சீக்கிரத்துல அப்பா கண்டுபிடிச்சு போறேன், பேசாம இரு. கள்ளச்சிரிப்புலதே அன்பு பாசம்லாம் இருக்குண்டு தெரியாம தெரிஞ்ச அலையறாங்க. அது உனக்கு புரியாது என் செல்லம். சரி பா, நம்ம சாப்பிட்டு பள்ளியோடத்துக்கு கிளம்புவோம். அழகிய கண்ணாலே இழுத்தாயடி நீ செய்வதறியாமலே நின்றேனடி காதல் நெருப்பை நெஞ்சுக்குள் தொடுத்தாயடி நீ கனவு நிஜமானதென்று அறிந்தேனடி. போங்க. அந்த குட்டி சேட்டை பண்ணாம வா. என்ன நான் வாரேன். தாமரை தாமரை ஏ தாமரை ரெடியானியா இல்லையா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்ன வரைக்கும்? தாமரை நேராயிட்டு இருக்கு தாமரை. எப்பா எதுக்கு இப்படி சதம் போட்டுக்கிறிய? என் பேர் தாமரவே. ஏன் இத்தனை முறை ஏற விட்டாதே வந்து என்னடி அப்பமா? இல்ல எம்புட்டு நேரம் நான் சொல்லிக்கிருக்கேன். நேத்து ராத்திரி இருந்து சொல்லிக்கிருக்கோம்ல, காலையில வியாமா கிளம்பு, சும்மா அங்க இது பண்ணு இதை பண்ணா அதை பண்ணு சொல்லிக்கிருந்தேன்னா அப்புறம் மனுஷன் டென்ஷன் ஆயிடும்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? என்ன வெட்டி புடுங்குற வேலையை பாத்துக்கிறியோ இவ்வளவு அவசரமா போறதுக்கு? உன்னையெல்லாம் கல்யாணம் கட்டினா அதான் அப்படி எனக்கு வேலை. என்ன என்ன நினைச்சுக்கிருக்க அப்ப நீ? ரொம்ப பண்ணிக்கிருக்காத மாமா. நானே இத்தனை நாள் கழிச்சு நிக்கிறேன். அம்மா பார்க்க பரம்பிட்டு இருக்கேன். நீ வேற கொஞ்சம் ரெடியா வேணாமா? நீ என்ன தாண்டி பூசினாலும் உன் முக கடையில இருக்கிறதானே இருக்கும், ஒற்றை மட்டும் தானே ஒட்டும். சரினே இல்லட்டு சொல்லல. ஆனாலும் அழகா ரெடியா வேணாமா? விருந்துக்கு போறோம்ல. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துலதே விருந்து விருந்து ஓய்வு விழா கூப்பிடுவாங்க. இங்க கல்யாணம் முடிஞ்சு 4-5 மாசம் ஆனதுக்கு பிறகுதான் இவங்க அப்பனுக்கு விருந்து. பாக்கேன் அப்படி எண்ணத்துல விருந்து வச்சு தள்ளுறாங்கன்னு. இருந்தாலும் நீ இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு ரொம்பத்தையும் பேசிக்கிருக்க. ரொம்பத்தையும் வயிறு எங்க அப்பாவை ஆயிரமே. ஆனா அப்படி எங்க அப்பா ஞாபகத்துல வச்சுக்க. உங்க அப்பன் பேச்சா இங்க பேசக்கூடாது. என்ன அன்னைக்கு தலைமுடிட்டு போனவன் தானே, இன்னைக்கு பெரிய விராண்ட விருந்து கூப்பிட்டாப்ல எல்லாத்தையும் மறந்துட்டு எடுத்துக்க வேண்டியது இருக்கா என்ன? எல்லாம் உனக்காகவே. ரொம்ப செய்யாதஎன்ன வா. என்ன நேராய்க்குன்னு சொல்லிக்கிருந்த, இப்ப என்ன எப்படி பாத்துக்கிருக்க? இல்ல தாமரை, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை உனக்கு மஞ்சள் கலங்களை தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு உனக்கு எப்படி தங்கத்துல தாலி வாங்கி கொடுக்க போறேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல உனக்கு தங்கத்துல தாலி வாங்கி கொடுப்போம்னு நினைக்கவே இல்லை. மஞ்சள் கலங்களை பார்க்கும் போதும் நீ நல்லாத்தையும் இருந்த. ஆனா இன்னைக்கு தங்கத்துல தாலி வாங்கி பக்கத்துல காசு மணிலாம் போறதுக்கு பிறகு அது எம்புட்டு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கட்டின பொண்டாட்டிக்கு தங்கத்துல தாலி கட்டினவை மட்டுமே உண்மையான புருஷேண்டு சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த வக்கு கூட நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிருந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லூஸ் மாதிரி பேசிக்கிறதுக்கு முதல்ல நிறுத்து. என்ன அன்னைக்கு அப்படின்னு சொன்னேன், தங்கத்துல கட்டினான்னு மஞ்சள் கலங்க கட்டினான்னு மனசுக்கு பிடிச்சவனோட மனசுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்றமா அதுவே. இதே அன்னைக்கு என் மாமக்காரனை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களே, அவங்க கட்டுற தங்கத்துல உள்ள தாலிக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு நான் கழுத்து நீட்டிருந்தேன்னா இன்னைக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியுமா? அம்பிடுதே வாழ்றது ஒரு வாழ்க்கை. மனசு பிறவில மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை மனசுக்கு ஏத்தாப்புல வாழ்ந்துட்டு நம்ம வாட்டில் போய்கிட்டே இருக்கணும். அதே நான் செய்யறேன். என்ன நீ என்னைக்கா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய எனக்கு தெரியும். அதே இன்னைக்கு நடந்துருச்சுல, பிறகு என்ன? இல்ல தாமரை, உனக்கு அது சொன்னா புரியாது. சரி போமா. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் நகைக்கோ இல்லை பணத்துக்கோலாம் ஆசைப்படுறது கிடையாது. கல்யாணத்துக்கு பிறவும் பிறந்த வீட்டில் இருந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை புகுந்த வீட்டில் புருஷன் மூலியமாக கிடைக்குதா? புருஷன் நல்லா பார்த்துக்கிறானா வச்சுக்கிறானா? அந்த ஒரு இதுதான். அந்த ஒன்று மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சரியாக அமைஞ்சிட்டா வேறு என்ன வேணும்? அதை நீ எனக்கு கொடுத்துட்ட. அதுக்கு பிறகு வேற என்ன? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட நீ ஆசைப்பட்டு வாங்கி தந்தேன்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த தாலியை நான் போட்டுக்கிட்டேன், தாலி செயினையும் நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் கோடி ரூபா கொடுத்தாலும் நீ என்கிட்ட பாசமாக இருக்கிறதெல்லாம் யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? அம்பிடுத்தேன் என்ன. அதனால இதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்க இருக்காத, சரியா? நான் பார்த்துக்கிறேன். ஏண்டி கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா இப்படி பொறுப்பெல்லாம் வந்துருமோ? ஒரு மாதிரி பொறுப்பா அவளை பேசுற. அதெல்லாம் தன்னால வரும்படி வரும். சரி இப்போ நேரம் ஆயிக்கிருக்கு, போமா? போகணுமா? முகரிலே குத்தி போடுவேன். என்ன நினச்சிக்கிருக்க நீ? நேற்று ராத்திரி இருந்து சொல்லிக்கிருக்கேன். அவங்க மனசு மாதிரி விருந்து கூப்பிட்றப்பே போயிட்டு வந்துடுறணும். அப்பனாதான் எல்லாம் சரியா வரும். என்ன ஐயாக்கு இன்னும் அதே நினப்புதையும் போல. அதே நினைப்பா? இந்நேரம் நீ மாசமா இருக்க வேண்டியது.
நீ ஒரு வேலையை பார்த்து நான் ஒரு வேலையை பார்த்து பேசாம அமைதியா இருந்துகிட்டு இப்ப எத்தனை மாசம் 4 மாசம் கணக்கு தள்ளி வந்துருச்சு. இப்பதே வாழ்க்கையை தொடங்கியிருக்கோம். எனக்கு எப்படா நீ புள்ள வந்து தருவேன் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். ஆசதே அதெல்லாம் கடவுள் கொடுக்கும் போது கொடுப்பாங்க. சரி இப்ப போகுமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா. நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி. பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என் கண்மணி. உள்ளம் என்னும் வீட்டிலே ஊட்டி வச்ச ஓவியம் எண்ணம் என்னும் ஏட்டிலே அச்சடிச்ச காவியம். சரி கிளம்புவோமா? அன்னைக்கு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ச்சே என்னது வர வர இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்துக்கு மட்டும் குறைச்சலே இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் சந்தோஷமாவே இருக்காங்க. எப்படி இந்த குடும்பத்தரா நிம்மதி இல்லாம செய்யறது? அதுவும் ருத்ரி மாமா உங்க சந்தோஷத்துக்குலாம் அளவுங்கிறதே இல்ல. என்ன சந்தோஷாத உச்சத்துல அப்படி பறந்துக்கிருக்கியல. எப்படிதான் நீங்க எல்லாரும் நிம்மதியை நான் கெடுக்கிறது? இந்த வீட்டுக்குள்ள வந்து 5-6 மாசத்துக்கிட்ட ஆக போகுது. இப்ப வரைக்கும் என்னால ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க முடியல. கட்டணும் புருஷன் அப்படி இருந்தா என்னதான் செய்ய? ஐயோ எனக்கு மண்டை காஞ்சு இருக்கு. எப்படிதான் நீங்க எல்லாத்தையும் என் வழிக்கு நான் கொண்டு வரது? அப்படியே கொத்தி கொத்தினு கொதிக்குது. என்ன செய்யறேன்னே தெரியல. கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி விடவா? அது என்ன? நான் ஏற்கனவே தலையில நிக்கிறதா நீ பாட்ல வாரே எப்ப பார்த்தாலும். தலையில நிக்கிறதா கிறுக்கு பிடிச்சிருமா? அரே வந்து என்ன நல்லா விசாரிச்சிட்டு போலாம்னு வாரே. வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி இந்த குடும்பத்தை கெடுக்கற பிளான் பண்ணிட்டு இருப்பீ? அது தான செஞ்சிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிருக்காத. என்ன? நான் உனக்கு அத்தாச்சி. அதை ஞாபகத்துல வச்சுக்க. என்ன உனக்கு பிரச்சனை இப்ப? எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் சோறு குழம்பு திங்கலான்னு போறேன். சட்னில உப்பு கொட்டி போட்டு வச்சிருக்கியாம்ல. அதே என்ன சங்கதின்னு கேட்டு போலாம்னு வந்தேன். நான் ஒண்ணு அரைக்கல. உங்க மூத்தாத்தாச்சி இருக்காங்களே மூத்தாத்தாச்சி அவரே அரைச்சாங்க. அவரே எப்படி அரைப்பாண்டி எனக்கு தெரியாதா? நீங்க உப்பு போட்டுறப்ப திங்கவே கூடாது. ஏன்னா நான் நிறைய திங்கறேன்னு உனக்கு தெரியும்ல. அதனாலதான். ஆமா ஒன்றரை மனுஷன் பேச முடியுமா? போத்தாங்கிட்டு நை நைங்காம. ஏன்ட்ட மனுஷன் பேச முடியாது. ஆனா நீங்க எல்லாம் பேசலாம். ஏன்னா நீ மனுஷியே கிடையாது. அது எனக்கு தெரியும். எப்பா நிம்மதியா இந்த வீட்டை தனியா கூட விக்க கூடாது. எங்கே நான் ஒண்ணு சமைக்கல. நீ நில்லு இல்லன்னா தூக்குல கூட தொங்கு. நீ எவன் கேட்டியா? நான் அத பத்தி தான் கேக்கல. என்ன வெண்ணிக்கு சட்னில உப்பள்ளி போட்ட? மனுஷன் வாய் வைக்க முடியல. வந்து சரி பண்ணி கொடு. என்ன வர ரொம்ப எல்லாம் ஓவரத்தை பண்ணிக்கிறீங்க இந்த வீட்ல. நான் இந்த வீட்டு மருமக. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மருமகளோட உரிமையெல்லாம் நான் எடுத்துற யாரும் தாங்கவே மாட்டீங்க. நான் நாத்தனா குடும்பம் பண்ணுவேன். யாரு? நாத்தனா குடும்பத்துல நானே உன்னை செய்யணும். நீ என்ன செய்ய கூடாது. ஏன்னா நீ எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்க. அப்ப நானே உன்னை வச்சு நாத்தனா குடும்பம் பண்ணுவேன். நான் பண்ண பிறகு நீ அமைதியா அப்புறம் கேட்டுக்கிட்டு அமைதியாவே இருக்கணும். சரியா? மூஞ்சி என்ன பிளப்ப? சட்னில என்ன வெண்ணெய் உப்பள்ளி போட்ட? அது சரி பண்ணி கொடு. என்ன உப்பள்ளி போட்ட? ஒரு தண்ணி அள்ளி ஊத்து சரியா வரும். சரி ஒரு தண்ணி அள்ளி ஊத்துனா சட்னில டேஸ்ட் பேராகும். என்ன யோசிக்கவே மாட்டியாக்கும்? வா வந்து என்ன வந்து பாரு. அப்புறமா குடும்பத்தை கெடுக்கிறத பத்தி யோசிப்பவா? பாருங்க. அவந்தியா வாங்க சார் வாங்க. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? அங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கா? சோத்த பரிமாற இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க நீ? தயிர் நின்றுட்டு எங்க காலையில இருந்து அடுப்புல நின்னு சோறாக்கி கேக்குது. உங்க வீட்டுக்கு பத்தாது இல்ல பரிமாற செய்றவங்க போட்டு திங்க மாட்டாளோ? யாரு வர வர நீ செய்யறது ஒண்ணுமே சரியில்லை. என்ன ஏன் ஆக்கிற கையால பரிமாறினா குறைஞ்சிருவியா? அவங்களவே காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிருக்காங்க. என் அத்தாச்சி பரிமாறதையா வந்து சோத்த போட எல்லாத்துக்கும். ஐயோ எனக்கு ஒரு சந்தேகம். நெசமாலுமே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அது தெரியுமா? அதனாலதானே நான் இப்படி இருக்கேன். ரொம்ப பண்ணாதீங்க மாமா. என்ன அதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எப்படியும் ஆகாத விஷயத்தை தான் பேசுவாங்க எனக்கு தெரியும். இப்ப நான் பைக் எடுக்க எனக்கு சோடி இருக்குன்னு அங்க போகணும். வந்து சோத்த போட்டுனா சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். தானே என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா? இதே உங்க அண்ணன் கிட்ட பேச சொல்லுங்க. உங்க தங்கச்சி தம்பி கிட்ட பேச சொல்லுங்க. எல்லாத்தையும் பேசுவீங்க. என்னை பார்த்தா இடிச்சாய் மாதிரி தெரியுது உங்களுக்கு. போங்க போய் போட்டு தின்னுட்டு கிளம்புங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன்னா சொல்லவே கிடையாது. நான் பேசுறேன். என்ன இப்போ முக்கியமான சோழியை வயக்காடுக்கு போய்க்கிறீங்க. அதை முடிச்சுட்டு வந்து நான் பேசுறேன். வந்து நீ சோத்த போடுவா. பேசுறியா? நான் இல்லன்னு சொல்லல. ஏன் சோறு உங்க கையில கைகள் விளங்காம இருக்கா? போட்டு சாப்பிட மாட்டீங்களோ? பொண்டாட்டி எங்க அண்ணனுக்கு எங்க அத்தாச்சி பரிமாறிக்கிருக்காங்க. அதே மாதிரி நீ வந்து எனக்கு பரிமாறு. அப்படிதான் ஒரு மாதிரி நேசம் பாசம் காதல் கீதல் எல்லாம் வரும் முடியே. உனக்கு அந்த கண்டவிட இருக்கா என்ன? ஓஹோ ஐயாக்கு இப்ப காதல் பண்ணணுமோ? இதுக்கு பேரு காதலான்னு எனக்கு தெரியாது. எங்க அத்தாச்சி எங்க அண்ணனுக்கு பரிமாறுறாங்க. அதே மாதிரி நீ வந்து உன் புருஷனுக்கு பரிமாறு. அப்படின்னா நம்மளும் நேசம் பாசம் ஒரு எல்லாத்தோடய ஒரு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதுக்காகவே சில நேரம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஓங்கி அரையணும் போல இருக்கு. சில நேரம் தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கு. எப்படி மாமா அப்படி இருக்கீங்க? எனக்கு சில நேரம் உனக்கு பார்த்து தூக்கி போட்டு மிதிக்கணும் போலே தெரியுது. நான் சொல்லிட்டா தெரியுவே. இருக்கும் வாங்க. பிரபாண்ணே
பிரபா நீ உள்ள இருக்கியா? யார் வீட்ல? வாங்க கொஞ்சம், யாரா இருந்தாலும் வாங்க. யாருப்பா? நீங்க பிரபா அண்ணனோட அம்மா தானே? ஆமாயா, நான் தான். என்னயா? ஒண்ணு இல்ல, பிரபா அண்ணனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவனுக்கா? அவனுக்கு என்னத்துக்கு? என்ன எதுல எது தெரியல பாட்டி, ஆனா வந்திருக்கு. நான் ஊருக்குள்ள போனா அங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. பிரபா அண்ணன் பேர் சொன்னாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நானே வந்து கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சரி இந்தாங்க. அண்ணன் இல்லையா வீட்ல? தூங்கிருக்கியா? குடுப்பா. சரி இந்தாங்க. சரி அண்ணன் எந்திரிச்ச பிறகு சொல்லி கொடுத்துருங்க, நான் வரேன். சரியா. இவனுக்கு என்ன கடிதாசி போடுறது? என்னடு தெரியலையே. சரி என்னடு பாப்போம். பாண்டி, இல்லை பாண்டி. என்னவா? எதுக்கு இப்படி பேர ஏற விட்டுக்கு இருக்க வீட்டுக்குள்ளேயே? என்ன இல்லை ஒரு வாட்டி சத்தம் போட்டா வந்து என்னடி கேட்க மாட்டியோ? ஏழை வாட்டி சத்தம் போடணும். ஆதியாக்குல வெளியே நின்னுக்கிறனே. என்ன இன்னைக்கு ஆள் ஒரு திணுசால இருக்கு. என்னவா? அது ஒண்ணும் கிடையாது. அப்பாங்க, அப்பாக்கு மாத்திரை கொடுத்தியா? அதெல்லாம் குடிச்சிட்டேன்டா. குடுக்கல சண்டைக்கு வந்துட மாட்டேன். சாப்பிட வச்சு குடுத்தாச்சு. உள்ளதே இருக்காப்ல. என்ன இல்லை மாத்திரை கொடுத்தியா இல்லையா? கேக்கா எல்லா மாத்திரையுமே கொடுத்துட்டோம்க்கா. ஐய நைன் நைனுக்கு இருக்கா. சரி நீ என்ன சங்கதி ஒரு திணுசாவில நிக்கிற? என்ன அதை சொல்லும் போது அந்த கதை என்ன? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு அவரை மீட் பண்ண போறேன். அவரு அவர்தான்டா. அவரதாண்டானா? ஓ அந்த கவிதை காதலனா? என்ன சொல்ற? இம்புட்டு நாள கவிதையிலே பேசிக்கிறீங்களே கடிதத்துல, அவங்களையா? ஏக்கா இம்புட்டு நாள் அவனுடைய நேரம் பாக்கணும்னு நினைக்கல. இப்ப திடீர்னு எப்படி? என்னவா? எப்படி பேசுனீங்க? எனக்குமே தோணலதே, ஆனா திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு. எண்பத்தி நாளைக்கு இப்படி கடிதத்திலே பேசிக்கிறது. அப்பாவுக்கும் சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, அதனால நேர்ல பார்த்து என் மனசுல உள்ளதை அவர்கிட்ட சொல்லி அப்பா கிட்ட கூட்டு வரலாம்னு இருக்கேன். அதுவும் சரிதே. ஆனா இப்படி சீக்கிரத்துல அவர் எப்படி உன்னை பாக்கணும்னு நினைச்சாரு? சரி இதை சொன்னியா இல்லையா அவர்கிட்ட? முதல்ல கொஞ்சம் தயக்கமாதே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு கடிதாசில எழுதி போட்டேன். அவரும் என்னை பார்க்கணும்னு ஒரே ஆசை இருப்பார் போல. சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போறோம். அவர்கிட்ட பேசி என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லி அப்பா கிட்ட கூட்டு வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். இப்ப எடுத்து பார்த்தியா? இதே சரியான முடிவு. எனிவே சந்தோஷமா இருந்தா சரிதேன். நல்லபடியா போய் சொல்லு. சொல்லிட்டு வெற்றிகரமா வீட்டுக்கு வா. என்ன கேசரி செஞ்சு வச்சிருப்பேன் வீட்டுல. இதுக்கு அதோட ஒரு பாடையில போகவா? ரொம்ப ஓவர். என்ன உனக்கு மட்டும் சமைக்க தெரியுமா? என்ன நினைச்சுக்கிருக்க? நான் ஜெயில கேசரி அப்படி கேவலமாவா இருக்கும்? தின்னுபிட்டு வாழு செத்து போக. அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாரு. உசுரோட தான் இருப்பாரு. உசுரோட இருந்து எல்லாம் பாப்பாரு. என்ன நீ அமைதியா கடை. முதல்ல அவரை கூட்டு வா. அதுக்கு பிறகு அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட கேசரி போலாம்னு நான் முடிவு செய்றேன். என்ன சரி அப்பா பாத்துக்கன்னா அப்பாட எதுவும் சொல்லாத, நான் வரேன். நாங்க பாத்துக்கிறோம். போயிட்டு வாங்க. நாளா கடிதத்திலேயே பேசிக்கிருந்தோம். ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு நேர்ல பார்க்க போறோம். இத்தனை நாளா கடிதத்துல பேசிக்கிறதுனால நான் யாருமே உனக்கு தெரியாது. அதனால என்கிட்ட பேசிக்கிருந்த. கண்டிப்பா என்னை பார்த்தா உனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நேர்ல பாக்குறேன்னு சொல்லியாச்சு. என்ன பேசுறது, என்ன பண்ண போறேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும், எது நடந்தாலும் ஏத்துக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன். என்னடா? என்ன அங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, நீ ஒழுங்கா கூட சாப்பிடல? ஒரு படியால வந்து நிக்கிற. என்னவா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு மாதிரி வித்தியாசமா திணுசாவல இருக்கு. பசி இல்ல அதனால சாப்பிடல. வேற என்ன? கொஞ்ச நாள நானும் உனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் அப்படி இருக்கேன். உனக்கா சோறு திங்கிறது இல்ல. ஆளு ஒரு பட்டியா திணுசாத்தே தெரியற. என்ன சொல்ல வாப்ப தெரிஞ்சுக்கிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன்ட்ட சொல்லி என்ன செய்ய போறேன் நானு? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உன் ஜோலியை பார்ப்போ. எங்க ஜோலியை பார்க்க எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கல. அதே இது வியாப்ல அடிக்கிட்டு சொல்லுங்க. இப்ப பேர் உத்தரா அடிக்கிட்டு சொல்றேன். மொத்த பட்சத்தை அடிச்சு விட்டுட்டோம். அந்த விளக்கணையில எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் ஆளு ஒரு பட்டியா சுத்துற. சரி சுத்து உனி வேணான்னு சொல்லல. என்னடி எங்ககிட்டையும் சொல்லணும்ல. நீ மத்தவங்க கூட சொல்ல ஏன்ட்ட சொல்லு. இன்னும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நீ சின்ன பையன்டா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. பேசாம ஓஹோ நாங்க சின்ன பிள்ளை. நாங்களும் காதல் பண்ற முடி. எனக்கு காதல் பண்றியா? அது அது அப்படி அப்படியா சொன்னேன் நானு. இல்ல எனக்கு காதல் பத்தி தெரியும் சொல்ல வந்தேன். இல்லை என்ன தெரியும் முடி. அந்த ஐயன் விட்டு பொண்ணு தானே அண்ணன் போட்டு தருவா. நம்ம ஆளுகளுக்கே கல்யாணம் பண்ணி கூட சொல்லிருக்காங்க. நீங்க ஐயன் விட்டு பிள்ளை முடிக்கிறீங்களோ? இல்லை நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறேன். அந்த ஐயன் விட்டு பிள்ளைட்ட நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது. இப்ப நீ என்ன காதல் பத்திரிக்கை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. சொல்லிடியே விளக்குற மாதிரி பேசாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன
என் ஆள் அசந்து காப்பில என்ன செய்ய வேண்டியது தெரியும்டி யாரு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத அந்த ஐயர் விட்டு பிள்ளை அந்த ஐயர் நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி பார்த்து செய்யறாப்ல நாளைக்கு அவங்க வீட்டுலயே ரெண்டாவது பண்ணி விட்றாது அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் நாங்க ரெண்டாவது பண்றோமா நாளைக்கு பாத்துக்கிடுவோம். நீங்க சொல்லுங்க யார காதல் பண்றீங்க? எனக்கு அது காதல் கதைக்கலாம் எனக்கு வராது, எனக்கு அது பிடிக்காது. அப்படியா? அப்புறம் எதுக்கு தினமும் ராத்திரி நைட்ல உட்காந்து ஏதோ லெட்டர் எழுதிக்கிருக்க படிக்கவும் செய்யற? இதெல்லாம் எப்படி காதல் பண்றவங்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படி அந்த ஐயர் லவ் பண்றதுன்னா அதனாலதான் உங்களுக்கு தெரியுது. ஏன் நான் லவ் பண்றேன் பண்ண ரெண்டாவது விஷயம் நீ எதுக்கு என்னவே பிடிக்கிற நீ சொல்லு. அதெல்லாம் இல்ல. அப்ப ஏதோ இருக்கு. சரி இந்த மாதிரி பட்டவையெல்லாம் நாங்க நிறைய பேரை பார்த்துட்டோம். ஆனா உனக்கு எங்க போய் செருப்படி வாங்கி போடாத அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மதுரைக்குள்ள உள்ள பிள்ளையெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைய அதனால சொன்னேன். அருவாவை தூக்கிட்டு சுத்துவாங்க அதுக்காக சொன்ன முடி. இவன் வாய் ஒரு வயசு கேட்டாப்ல பேசு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் யார்ட்டுக்கு செருப்படிலாம் வாங்க மாட்டோம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓ அப்ப நல்லவளா பார்த்ததையும் காதலிக்கிறீங்களோ? வாயில வந்து போட்டு வாங்க போடா. அப்பா அத்தாச்சி ரெடி. இம்புட்டு நாளா கல்யாணம் வேணாம் காது ஊத்து வேணாம்னு சொல்லிக்கிருந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா குடும்பத்தை பிடிச்சா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிருந்த எல்லாம் ஒரு வயசு வரும்போது மாறிக்கிறீங்களா? தெரியுமாடா நிறைய பேரை பார்த்துட்டு மாட்டாங்க. சரி சீக்கிரமா கல்யாண சோத்த போட்டு விடக்க பூடா சொல்ல போறேன். சரிடி சரி வார. எது புருஷனா? ஏய் என்ன காதலன் தானே சொல்லிக்கிருந்த இப்ப என்ன புருஷங்கிற? அதுக்கு நீ இப்படியா சொல்லுவ? ஏதோ அடி வாங்கிச்சாகணுமா? ஏய் அப்ப பிளான் பண்ணி தாலி எடுத்து சொன்னியோ? புதுசா ஒரு இடத்த கண்டுபிடிக்கிற அப்படிலாம் கிடையாது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனாலதான். நம்ம லைஃப் விஷயமாதே இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். என்ன குழந்தை தானமா இருக்கு அதுக்குண்டு இப்படியா? சாப்பிட்டியா? சோறுண்டா வாய புலந்துருவாளையே. என்ன தெரியுமா சாப்பிட்டேன்? இன்னைக்கு எங்க வீட்டுல கறி கஞ்சி தெரியுமா? ஒரு ரொட்டி அட்டிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிட்டியா? எங்க சாப்பிடலான்னு போறதுக்குள்ளதே ஒரு குண்டை வீசிட்டாங்க. இப்படி கத்தி பேசுறது எவனையாவது கேட்டுட்டு நெசமாலுமே இந்த இடத்துல ஒரு குண்டதை வீச போறாங்க போல. இது ஒரு முக்கியமான விஷயம்தான். அதாவது இப்பதான் நம்ம தான் லவ் பண்றோம்ல, நம்ம ரெண்டு பேர்த்த கல்யாணம் கூட ஆயிடுச்சுல. நீங்க ஒரு தாலி உள்ள போட்டிருக்கு தானே? என்னது கிணத்துக்கிட்ட கழட்டி கொடுத்தியா? ஏய் கிணத்துக்கிட்ட கழட்டி கொடுக்கறதே உனக்கு கட்டினா நானே லூசாப்ல நீ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிருக்க. அதை நினைச்சா உங்களுக்கு தாலி கட்டினேன் நானு. அப்ப கிணறா என் பொண்டாட்டி? சரிதே சரி இந்த மேல கை போட்டு கட்டுமா? நாம காதலன் தானே கை போடக்கூடாதா? நான் போடுற இல்லைன்னு சொல்லல. சரி நான் இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை காது கொடுத்து கேப்பியா? ஒண்ணுமில்ல. நீ டிவில இந்த துப்பாக்கி சுடுறத நான் பாத்திருக்கியா? ஆமா ஆனா எல்லாரும் சாக மாட்டாங்க. இருக்கிறவங்க இருப்பாங்க, சாகிறவங்க செத்து போயிருவாங்க. உன்னையெல்லாம் லவ் பண்ணா அதுதான் செய்யணும். ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி இடத்துக்கு நான் போறேன். லூசு போய் ஆக வேண்டிய சூழ்நிலை.
அதாவது ஒரு லெட்டர் வந்துச்சு ஆர்மியில இருந்து. ஆர்மியா அப்படினா இந்த நாட்டுக்காக தீவிரவாதிகளை சுட்டு சுட்டு கொள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை. அந்த மாதிரிப்பட்ட வேலை தான் கூப்பிடுறாங்க. நான் அந்த வேலைக்கு போய்தே ஆகணும். அதுவும் நியாயமான கேள்விதான். இதே கேள்விதான் நானும் கேட்டேன். ரைக்கின்னு ஒரு அறையை கொடுத்து எனக்கு இதே மாதிரி பதில் சொன்னாங்க. ஆமா, அடிக்க விட்டு தானே மறு வேலை பார்ப்ப. அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா ஆர்மியிலதே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கு இருந்தாரு. அதே மாதிரி ஆர்மிலே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நாட்டுக்காக உசுரை கொடுத்துட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப என்னை வேலைக்கு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு, நீங்க இங்க வேலை பார்க்கலான்னு சொல்லிக்கிருந்தாங்க. நான் எத்தனையோ உங்க அம்மா உங்க அத்தைக்கிட்ட நான் சொன்னேன், நான்லாம் போக மாட்டேன், நான் படிச்சுக்கிருக்கேன், நான் வேற வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னே. கேட்க மாட்டேங்குது. நீ அங்கேயும் போகணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிது. உன் அப்பா இருந்த இடத்த நீ விட்டுறக்கூடாது, உன்னை கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லுது. அதனால அங்க போலாம்னு இருக்கேன். லூசு, அங்க எதுக்கு நான் போறேன்? நான் அங்க போய் வேலை பார்க்க போறேன். அதே நீ என்ன சொல்றம்டு? திரும்பி வந்தா நீ அருந்ததியா இருப்பியா? பைத்தியம், அப்படி சொல்லல. நான் போயிட்டு வர போறேன். உங்க தாலி வேலை கட்டிட்டேன். இதுக்கு மேல அதே நான் போயிட்டு எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாது. கூப்பிட்டுருக்காக, நீ அங்கதான் வேலை பார்க்கணும். வருவேன், வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன். பேசாம உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனதை உங்க வீட்டுல சொல்லிடுவோமா? இல்ல, அப்ப உனக்கு தனியா விட்டு போ சொல்றியா? நீ போனெல்லாம் அடிக்கிறேன். சரி, இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுல சொல்லி நான் விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். நீ அம்மா கூட வந்து இருந்துக்கிருவேல, மாசம் மாசம் வரும்போது நானும் உன்னை பாத்துக்கிருவேன். ஏய், உனக்கு புரிய மாட்டேதா இருந்ததி? உன்னை விட்டு போன இந்த ஒரு இதுல அவங்க வேற ஏதாவது மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீ செய்யக்கூடிய ஆளுதாத்தா, இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கும் உன் அண்ணனும் முக்கியம், நானும் முக்கியம்னு நினைப்ப. ஒருவேளை உங்க அண்ணே கொஞ்சம் அழுது இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கல்யாணத்தை மறந்து வேற யாராவது கல்யாணம் கட்டிக்குவியா? ஏய், என்ன தாலி போட்டிருக்க? கிணத்துக்குள்ள கழட்டி போட்டுருன்னு சொன்ன. முறைப்படிலாம் உங்க அண்ணன் எதையும் செய்ய வேண்டாம். உன்னை ஏன்ட்ட ஒப்படைச்சா பத்தாதா? அதான பெரும்பாடு. லூசு, அப்பல யாராச்சும் செய்வாங்களா என்ன? நான் கூட பயந்துட்டு தாலியை கழட்டி போட்டியம்ட்டு. என் அப்படி பாசமா உனக்கு? இது கெட்ட வார்த்தையா? நான் என்ன இப்ப சொல்லி கொடுத்தேன்? என்ன கேட்காம வருது? உன்னையத்தையும் எப்படி சமாளிக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன்.
ஆனா இந்த மாதிரிலாம் நீ இப்படி நடந்துக்க வேண்டிய எதிர்பார்க்கவே இல்ல. ஐ லவ் யூ பண்ணாட்டி. இன்னும் ஒரு 2 நாள்ல கிளம்புற மாதிரி இருக்கும். கிளம்பும் போது வழி அனுப்பி வைக்க நீதே வரணும் என்ன. அதோட மொத்தமா நீ பாடையில ஏத்தி உள்ளாமட்டு பாக்குற அப்படித்தானே.